லேடிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு இந்த ஜாக்டோஜியா அமைப்பில் இருக்கவங்க அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மாறினீங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற உங்களை எப்படி எதிர்க்கட்சிக்கோ இல்லை எதிர்க்கட்சிக்கு கீழவோ கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியுன்றாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா சார், நீங்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் வார்த்தைகளை நம்புகிறவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, கருணாநிதியோட பையனே வந்து நமக்கு வாக்கு கொடுக்குறாரு, வாக்கு மாறுவாரா? ஏன்னா அப்போ இவர் வந்து இப்படி ஒரு திறன் இல்லாத முதல்வர்னு யாருக்கும் தெரியாது. அதனால் கருணாநிதி பையனே வந்து சொல்கிறார், கருணாநிதி பையனே சொல்கிறாரு, நம்ம கூட சரிசமமாக உட்காந்துட்டாருப்பா. அப்போ இவர் அந்த நாடகம்லாம் போட்டார் சார். போகிற பக்கத்துல எல்லாம் நர்ஸ் எல்லாம் அப்போ போராடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கூட போய் உட்காந்துரு. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் டெம்பரவரி ஆசிரியர் அவங்கெல்லாம் போய் உட்காந்துருந்தாங்க, அவங்க கூட போய் உட்காந்துரு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் தமிழ் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்தான் சார்பாங்க. ஸ்டாலின் அர்த்தம் எக்ஸாக்டாக பண்ணியிருக்காரு. அவர் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியாக கூட இல்லாமல் 2011 16 வரைக்கும் உட்காந்துருந்தார். அப்போ தேமுதிக கேப்டன் இருந்தார் எதிர்கட்சியாக. அதுக்கு அப்புறம் இவங்க வந்தபோது அப்புறம் தான் எதிர்கட்சியாக இருக்காங்க 16 21 வரைக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்டாலினுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ட்ரெஸ் மாட்டிட்டு நேராக போய் எங்கே யார் போராடுறாங்களோ அங்கே உட்காந்துட்டு, இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்கள் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை அத்தனையும் நான்